பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை மாவட்டம் பொந்துகம்பட்டியைச் சேர்ந்த அஜித் முதலிடம் பிடித்து கார் வென்றார். சிறந்த காளைக்கான டிராக்டர் பரிசை குலமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் பெற்றார். மதுரை பாலமேட்டில் பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 870 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. மாடுபிடி வீரர்கள் 470 பேர் களமிறங்கினர். காலை 10 மணி அளவில் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெருத்த திமிலோடு வால் தூக்கி கொம்பசைத்து வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திட்டத்துடன் அடக்கிய காட்சிகள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தன. மாடு வெற்றி மாடு வெற்றி மாடு சூப்பரா மாடு புடி மாடு விட்டு ஒரே அப்படி சூப்பரா ரோசாப்பு குழுங்க குழுங்க புடி ரோசாப்பு குழுங்க குழுங்க புடி மாடு புடி மாடு. மொத்தம் 10 சுற்றுகள் நடத்தப்பட்ட போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரருக்கான பரிசு 17 காளைகளை தழுவிய மதுரை மாவட்டம் பொந்துகம்பட்டியைச் சேர்ந்த அஜித்திற்கு வழங்கப்பட்டது. அவர் ஒரே சுற்றில் 12 காளைகளை அடக்கி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி அசத்தினார். ராமு தொண்டமான்பட்டி சிஎம் மலைச்சாமி காளை ராமு வருகின்ற அடுத்த ஒரு மாடு பொதி அழகர் கோயில் மாடியா மஞ்சள். சிறந்த காளைக்கான முதல் பரிசாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் வழங்கப்பட்ட டிராக்டரை குலமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் பெற்றுக்கொண்டார். சிறந்த காளைக்கான இரண்டாவது பரிசாக கன்றுடன் கூடிய நாட்டு பசுமாடு கைக்குறிச்சியை சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி வீரர் அஜித்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 16 காளைகளை தழுவி 2ஆம் இடம் பிடித்த பொதும்பு பிரபாகரனுக்கும் 11 காளைகளை பிடித்த நாமக்கல் கார்த்திக்கிற்கும் தலா ஒரு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என அஜித் கோரிக்கை விடுத்தார். நிறைய இடத்துல பரிசு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்கி நல்லா வாங்கிருக்கேன். +2 முடிச்சுட்டு சும்மா தான் வண்டி ஓட்டிக்கிறேன். நான் அரசு ஏதாச்சும் சின்ன வேலை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்குற பயிர்களுக்கு போகிறோம். அவங்க தான் எல்லாமே சப்போர்ட். அவங்களாம் நான் பிடிச்சிருக்க முடியாது. கஷ்டப்பட்டு என் நண்பர்கள் எல்லாமே அண்ணன் பக்கத்துல எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டை நடிகர்கள் சூரி, ஜீவா ஆகியோர் கண்டுகளித்தனர். அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் ஆகிய நட்சத்திர குடும்பத்தினரும் ஜல்லிக்கட்டை ஆவலுடன் பார்த்தனர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 11 வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் தலா 13 பேர் என மொத்தம் 37 பேர் காயமடைந்தனர். இதில் பலத்த காயமடைந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.